தலைமைச் செயலகம் முன்பு போராட்டம் நடத்திய காவலரின் மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அளித்த புகார் குறித்து விசாரிக்க மருத்துவக் கல்வி இயக்குநரகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் கோதண்டபாணி என்பவர் தலைமைச் செயலகம் முன்பு கடந்த வியாழக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தனது மகள் பிரதீக்ஷாவிற்கு 3 முறை தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து தலைமை காவலர் கோதண்டபாணியின் புகாரை பெற்றுக் கொண்ட ஓட்டேரி காவல்துறையினர் பிரதீக்ஷாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரணை நடத்த மருத்துவக் கல்வி இயக்குநரகத்திற்கு பரிந்துரைத்துள்ளனர். இதனால் மருத்துவக் குழு அமைக்கப்பட்டு சிறுமியின் அனைத்து சிகிச்சைகளும் ஆய்வு செய்யப்படும் எனவும் மருத்துவர்களிடமும் விசாரணை நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவக் குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 3 நாட்கள் தொடர் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு மற்றும் சனி ஞாயிறு தொடர் விடுமுறையின் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர். அவர்கள் மலைப்பகுதியில் நிலவும் மிதமான காலநிலை அனுபவத்துடன் இயற்கையின் அழகை கண்டு ரசிக்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கல்லறைமேடு, மூஞ்சிக்கல், லாஸ்காட் சாலை, ஏரிச்சாலை, பேர் சோழ சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றனர். இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப அழகா இருக்கு, அருமையான கிளைமேட், அழகா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க இருக்கிற டிராஃபிக். கண்டினியூஸா 3 நாள் 4 நாள் லீவ் வர்றதுனால நிறைய பேர் இங்க வர்றாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போவோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சரியான நேரத்தில் போக முடியறதில்ல. காரணம் இங்கே இருக்கிற டிராஃபிக். மாற்றுப்பாதை ஏதாவது ஏற்படுத்தி அதுக்குண்டான சரியான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தா குறித்த நேரத்துக்கு எல்லாமே நிறைய கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு சேர்ந்துருவாங்க. டிராவல்ஸ் டிரைவராக இருக்கிறேன். இருந்தாலும் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு சைக்கிளிங் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு எனக்கு 1.5 கிலோமீட்டர் என்னோடய வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. இதுலேருந்து நான் கிளம்பி வர்றதுக்கு இது வரைக்கும் 2.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. எனக்கு கொஞ்சம் டிராஃபிக்கே கிளியர் பண்ணி காவல்துறையில் கொஞ்சம் அதிகப்படுத்தி போக்குவரத்தை கிளியர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வாகன ஓட்டிகள் ரொம்ப அவதிப்படுறாங்க. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை இயக்கப்படும் கோடைகால சிறப்பு மலை ரயிலின் சேவை தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகை வரை 100 ஆண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயில் நாள்தோறும் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 7:10க்கு புறப்படும் மலை ரயில் மறுமார்க்கமாக உதகையில் பிற்பகல் 2 மணிக்கு திரும்பும். உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மலை ரயிலில் பயணித்தபடி நீலகிரி மலையின் அழகை கண்டு ரசிக்க உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இதில் கோடை விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வருகிற ஜூன் 25ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. காலை 9:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படும் சிறப்பு மலை ரயில் பிற்பகல் 2:25க்கு உதகையை சென்றடையும். மீண்டும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11:25க்கு உதகையில் கிளம்பும் ரயில் மாலை 4:20 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை வந்தடையும். அதன்படி சிறப்பு மலை ரயில் சேவை இன்று தொடங்கியது. அப்போது பயணிகளுக்கு ரயில்வே துறையின் சார்பில் சாக்லேட், பிஸ்கட் மற்றும் பழச்சாறு அடங்கிய பரிசு பை இலவசமாக வழங்கப்பட்டது. சிறப்பு மலை ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் பயணிப்பதற்கான கட்டணம் 1575 ரூபாயாகவும் 2ஆம் வகுப்பு கட்டணம் 1065 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டதற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு பயணிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதிகமாக இந்த டைமில் வரணும் ரொம்ப ஆசைப்படுறவங்க இந்த 2ஆவது அடிஷனலாக ஒரு ட்ரெயின் விட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் இன்னும் மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி இருக்குது. அதனால் Very, very happy. This is the first time I'm coming to Ooty and the first time we are coming into this train and I'm very ரொம்ப சந்தோஷம். வணக்கம். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியதை ஒட்டி சுற்றுலா பயணிகளை அரசு பேருந்தில் அழைத்து சென்று சுற்றிக்காட்ட சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் வரவேற்பை பெற்றுள்ள இந்த திட்டம் குறித்து விரிவாக தற்போது பார்ப்போம்.
பனிமூட்டத்துடன் கூடிய மேகங்கள், அடர்ந்த மரங்கள், குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை, நீர்வீழ்ச்சி, புல்வெளிகள் என இயற்கை அன்னையின் அன்பு கொடையான கொடைக்கானலை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, ஏரிகள், பைன்மரச் சோலை என சுற்றி பார்க்க இடங்களுக்கு பஞ்சமில்லை. அதிலும் தற்பொழுது தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டரிக்கும் சூழலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் குறைந்த கட்டணத்தில் கொடைக்கானலை சுற்றி காட்ட சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாடும் பாட்டே மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசைப்பாடு அதை கேட்கும் நெஞ்சமே. பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு சுற்றுலா பேருந்தில் அப்பர் லேக் வியூ, மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, பிரைன் பூங்கா, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட 12 இடங்களை கண்டு ரசிக்கலாம். இதற்காக வெறும் 150 ரூபாய் மட்டுமே கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிலும் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கட்டணம் 75 ரூபாய் தான். குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்துள்ள அரசு போக்குவரத்து கழகத்தின் முயற்சிக்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ரொம்ப இது வரவேற்க தகுந்தது. மக்களுக்காக ரொம்ப கம்மியான கட்டணத்தில் எங்களை இவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த பேருந்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை இறங்கினோன்னே எங்களுக்கு சுற்றுலா பயணத்துக்கு இப்போ பஸ் உடனே கிடச்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏப்ரல், மே மாதம் முழுவதும் நாள்தோறும் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த சுற்றுலா சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதனால் முதன்முறையாக கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எந்த சிரமமும் இன்றி மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சில